ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓவில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி மறந்துட்டிங்கன்னா அந்த பாஸ்வேர்டை யூசர் நேம் எப்படி ரெக்கவர் பண்ணிடுதுன்றதான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, எஸ்பிஓ வெப்சைட்டை. ஸோ இப்போ நீங்கள் 3 லைனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் கேட்கும். சப்போஸ் லாகின் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்து தெரியல, மறந்துடுச்சு, ரொம்ப நாள் லாகின் பண்ணல, ஸோ அந்தமாரி அவங்களுக்குள்ள ஒரு ஆப்ஷன் தான் பாஸ்வேர்டு யூசர் ஐடியை வந்து நம்ம எப்படி ரெக்கவரி பண்ணி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் வந்து ரைட் டாப் கார்னரில் 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பாருங்கள். இந்த 3 லைன்ஸு, இந்த 3 லைன்ஸை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்தமாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணி வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், ஓகேவா. இந்த செட்டிங்ஸை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்னென்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் அவுட் பண்ணி வரணும். இங்கே பாருங்கள் பாஸ்வேர்டு அந்த ஆட்டோ ஃபில்லுன்னு இருக்கா. இதில் வந்து கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜர், இந்த கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜரை வந்து நம்ம வந்து டச் பண்ணணும். இந்த கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜர் டச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ சைட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பாஸ்வேர்டு சேவ் பண்ணதெல்லாம் நிறைய சைட்டு என்னென்ன சைட்டில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த சைட்லாம் காட்டும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்து எஸ்பிஓ போர்ட்டல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ஸோ இதில் வந்து பாருங்கள் எஸ்பிஓ போர்ட்டல் தான் இருக்குது. எஸ்பிஓ போர்ட்டல் org.in வருதா. நீங்கள் வந்து இந்த மொபைலில் வந்து பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு, ஓகேவா. நீங்கள் மொபைல் பாஸ்வேர்டு போட்டால் தான் ஓப்பன் ஆகும், இல்லைலாம் ஓப்பன் ஆகாது. ஸோ மொபைல் நம்ம பாஸ்வேர்டு பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இதுமாரி வந்துடும். நீங்கள் என்னென்ன எஸ்பிஓ ஐடி வச்சுருக்கீங்களோ, எந்தெந்தெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், இந்த எஸ்பிஓ ஐடி வந்து நம்மளுக்கு காட்டுது. எஸ்பிஓ ஐடி வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இங்கே வந்து புக் சிம்பிளுக்கு பார்த்தீங்களா, 2 புக்கு மாரி இருக்குல்ல. ஸோ இதை வந்து நம்ம டச் பண்ணோம்னா காப்பின்னு காட்டும், ஓகேவா. காப்பின்னு வந்து காமிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த ஐ சிம்பிள் தான் வந்து பாஸ்வேர்டு, ஓகேவா. இந்த ஐ சிம்பிளை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு ஷோ ஆகும். இந்த ஐடி சிம்பிள் பாஸ்வேர்டு ஷோ ஆகும். இந்த ஷோ பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுவும் 2 புக்கு மாரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். இங்கே பாருங்கள் டேட்டா இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து யூசர் நேமும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பாஸ்வேர்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நீங்கள் போய்ட்டு எஸ்பிஓ சைட்டில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாஸ்வேர்டு யூசர் ஐடி எப்படி எடுக்கிறது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் பண்ணால் தான் அது வரும், ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் அவுட் பண்ணி வந்துடுங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தோடனே அதே செட்டிங்ஸில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து பேசிக்ஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், கூகுள் சர்வீஸ் பேசிக்ஸ். இந்த கூகுள் சர்வீஸுக்கு கீழே பேசிக்ஸ் இருக்கா, இதில் வந்து சர்ச் இன்ஜின் கூகுள் இருக்கா. ஸோ நம்ம சர்ச் இன்ஜின் கூகுளில் வந்து டச் பண்ணணும். சர்ச் இன்ஜின் கூகுள் டச் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் கூகுளில் வச்சுருந்தால் ஒண்டி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணியிருக்கணும். சேவிங்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு எஸ்பிஓ போர்ட்டல் ஓப்பன் பண்ணும்போது கீழே வந்து பாப்பப் பண்ணு யூ ஹேவ் த சேவ்னு கேட்கும், ஓகேவா. நீங்கள் அது சேவ் கொடுத்தால் ஒண்டி தான் இந்த கூகுளில் வந்து சேவ் ஆகும். சப்போஸ் நீங்கள் கூகுளில் யாகோ இந்தியா இருக்கா, யாகோ இந்தியா வெப்சைட்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோசாஃப்ட் பிரிங்கிங் இது என்டெக்ஸ் இருக்குது, டொகோன்ஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி வெப்சைட்டில் நிறைய பேர் இருக்குது. எட்ஜி இருக்கும், கூகுள் எட்ஜி வச்சுருப்பீங்க, சில பேர் வந்து ஃபயர் பேக்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நம்ம எப்படி சேவ் ஆகிருக்கோ அந்த சேவிங்ஸ் தான் நம்ம வந்து பண்ண முடியும். அது வந்து கிளியராக இருந்துக்கோங்க. சப்போஸ் இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகியிருந்ததுன்னா நீங்கள் வந்து கூகுள் வச்சுருக்கணும். கூகுளில் வச்சிருந்து google.com பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருந்தால் ஒண்டி இதை வந்து பாஸ்வேர்ட் ரெக்கவரி பண்ண முடியும். இல்லைனா நம்ம வந்து ரெக்கவரியே பண்ண முடியாது, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம், கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சேவ்னு காட்டுது. இங்கே சேவ் கொடுத்துருந்தேன், இங்கே லாகின் ஐடி கொடுத்துருந்தோம்னு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.